அவர் மிகவும் ஆசைப்படும் மனப்பான்மையுடன் இருந்தார். ஏனெனில் அவர் பண அரசர்களே, உதாரணத்திற்கு கலிங்கா அல்லது அவர் பானா வம்சம் வரை சென்றால் தன்னுடன் இணைக்க விரும்பினார். அவர் அங்கிருந்து கங்கை நதியை தென்னிந்தியாவிற்கு கொண்டு வந்து தனது வெற்றியை கொண்டாட கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரை கட்டினார். அதோடு அவர் தென்கிழக்கு ஆசியாவின் மெனக்கும் அரசியல் நிகழ்வுகளையும் கவனமாக கண்காணித்து வந்தார். கடாரம் ஆ. கடாரம் சோழன் கடாரம் அப்படி என்றால் இந்த காலத்தில் 1025ஆம் ஆண்டு கம்பஜ தேசத்தில் சூரியவர்மன் முதலாம் என்ற ஒரு அரசர் இருந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர், ராஜேந்திர சோழனைப் போலவே மிகுந்த லட்சியமும் கொண்டவர். அவர் தனது இராச்சியத்தையும் வியட்நாமையும் இன்று நாம் பார்க்கும் சுற்றியுள்ள நாடுகளையும் ஆல் ஆஃப் தீஸ் கம்பஜ தேசத்தின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைத்தார். இப்போது மெதுவாக படிப்படியாக அவர் ஸ்ரீவிஜயாவின் துறைமுகங்களை தாக்க ஆரம்பித்தார். ஸ்ரீவிஜயா எதிர்கணையாற்றியது, ஏனெனில் அது அவர்களுடைய. ஸ்ரீவிஜயா ஒரு கடல் பயண இராச்சியம். அவர்கள் கடலில் இருந்து ஆட்சி செய்கிறார்கள், ஏனெனில் தென்கிழக்கு ஆசியாவின் எல்லா துறைமுகங்களையும் கைப்பற்றி இருந்தார்கள். கிமேர் அரசன் சூரியவர்மன் முதலாம் ஸ்ரீவிஜயாவின் துறைமுகங்களை தாக்க ஆரம்பித்தார். ஸ்ரீவிஜயா தாமலித்த வம்சத்துடன் சேர்ந்து இந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றினார்கள். இந்த நேரத்தில் கிமேர்களுக்கு ஆதரவாக ராஜேந்திர சோழன் தனது கடற்படை படையெடுப்பை தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி ஆரம்பித்தார். அவர் இந்த ஸ்ரீவிஜயா வம்சத்தை தோற்கடித்தார். இது கிமேர்களுக்கு ஒரு வகையில் பலனளித்தது. அப்படி என்றால் கிமேர் மற்றும் சோழர்கள் நேரடி கூட்டணி இல்லை என்றாலும், ஆனால் இந்தியாவின் தெற்கு பகுதி கொரோமண்டல் கரையிலிருந்து ஸ்ரீவிஜயா வம்சத்துக்கு நடந்த படையெடுப்பினால் ஸ்ரீவிஜயா மற்றும் தாமிரலிப்தா தோற்கடிக்கப்பட்டனர்.